ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. இன்னைக்கான லைவ் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம். விக்கல் சுக்ரம் மேனேஜர் போஸ்டிங் எனக்கு வேணாண்டா, ஆல் அவுட்டா போதுன்ற மாதிரி அவர் வந்து கிளம்பிட்டாரு. அதுக்கு மெயின் ரீசன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாண்ட்ரா எம்ஏ அவர்கள் தான். சாண்ட்ரா இன்னைக்கு காலையில இருந்தே வீட்டுல தரமான சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வீடே ஒரு மாதிரி பத்திட்டு எரியுதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சம்பவங்கள். அதாவது இது வரைக்கும் இந்த வீட்டுல தேவையில்லாத சண்டை தான், அதாவது பர்சனல் சண்டை தான் நிறைய இருந்திருக்கும். அதுதான் வந்து நிறைய கத்திருப்பாங்க. பட் ஆனா டாஸ்க்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீடே பத்திட்டு எரியுது. ஏன்னா சாண்ட்ரா எம்மிக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு மக்களே. அதாவது சீக்கிரம் டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் கொடுத்திருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வீட்டுல வேலை செய்யற எம்ப்ளாயி யாராவது ஒருத்தர அந்த பொசிஷன்ல, இப்போ வந்து கிச்சன் பொசிஷன்ல இருக்காங்கன்னா அவங்களை வந்து பாத்ரூம் பொசிஷனுக்கு மாத்தி வருது, இல்லைன்னா கிளீனிங் பொசிஷனுக்கு மாத்தி வருது, அந்த மாதிரி மாத்தி விடணும். அப்படி இல்லைன்னா யாரையாவது ஒருத்தர வேலையை விட்டு குவிட் பண்ண வைக்கணும். வேலையே எனக்கு வேணாடா, நான் ஓடிறேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர பண்ண வைக்கணும். இது ரெண்டுத்தையுமே சாண்ட்ரா பண்ணிருக்காங்க இன்னைக்கு. ஓகேவா, அதான் வேற லெவல். காலையில இருந்து வீடு பத்தி எதுதான் கேட்டீங்க, ஏன்னா ஒரு தேவையில்லாத சண்டை வந்ததான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஆனா இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, வீடு வந்து நீங்க வந்து கெஸ்ட் சொல்ற வேலையை மட்டுமே செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா அது பாக்கிறதுக்கு எப்படி இருக்கும், போரிங்கா இருக்கும். பட் ஆனா இந்த மாதிரி எதனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா உள்ள எடுத்துட்டு வந்து சண்டையை கிரியேட் பண்ணீங்கன்னா பாக்கிறதுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காவும் என்கேஜாவும் இருக்கும் வீடு. அதுதான் வந்து இங்க நடந்தது. சாண்ட்ரா எம்மியை வந்து நம்ம விக்கல் சுக்ரம் கேக்குறாப்ல, எங்க வந்து வேலை செய்றீங்களா அப்படின்ற மாதிரி. அது சாண்ட்ரா வந்து இல்லங்க என்னால முடியாது, ஏன்னா உங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து என்ன வந்து கெட்ட வார்த்தையில பேசியிருக்காரு அப்படின்னாங்க. அப்படி என்னங்க பேசினாருன்னு, இல்ல நீங்க இங்க இருக்கிற எல்லாத்தையும் வந்து திருடிட்டு போயிடுவீங்க, ஒலிட்டிட்டு போயிடுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை அங்க யூஸ் பண்ணாங்க. அது வந்து இங்க தப்பான வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வந்து இங்க சண்டை போறதா பார்க்க முடிஞ்சது மக்களே. பட் ஆனா சாண்ட்ரா சண்டை போறதுக்கான ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு கொடுத்திருக்க சீக்ரெட் டாஸ்க். ஓகேவா, இது யாருமே புரிஞ்சுக்கல. எல்லாருமே வந்து சாண்ட்ரா மேலேயே வந்து பழிய போட்டுட்டே இருந்தாங்க. பட் இது லாஸ்டா ரிவீல் ஆகும் போது எல்லாரோட பேசும் ரிவீல் ஆகும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, விக்கல் சுக்ரம் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரான பார்வதி கிட்ட சொல்றாங்க, ஏங்க நீங்க வந்து மாறிக்கோங்க, நீங்க மேனேஜர்ல இருந்து வேற எதனா போஸ்டிங்க்கு போயிடுங்க, ஏன்னா உங்களால தான் எங்க பிரச்சனை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோடனே அவங்க என்னங்க எல்லாத்துக்கும் என்னையே கேக்குறீங்க, நான் ஏங்க மாறணும் அப்படின்ற மாதிரி விஜய பார்வதி அங்க வந்து அவங்க எழுந்து அவங்களோட கேள்வியை கேட்டிருந்தாங்க. அப்ப வந்து விக்கல் சுக்ரம் கோவம் ஆயிட்டு, இல்ல நானே என்னோட மேனேஜர் பதவியில இருந்து வெளியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல் சுக்ரம் அங்க வந்து கோவமா வெளியே வந்ததை பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் அதுக்கப்புறம் உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அதாவது நீங்க எல்லாரும் தானே ஓட்டு போட்டு இந்த இடத்துல எத்தனை வந்து நிக்க வச்சீங்க மேனேஜரா, இப்ப நான் சொல்ற வார்த்தையே கேட்காம என்ன அசிங்கப்படுத்துறீங்களா, அப்புறம் எதுக்கு எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து ரொம்பவே காண்டானாரு. பட் ஆனா அந்த கோவத்தை வெளியே காமிச்சிக்காம அவர் வந்து கொஞ்சம் அந்த இது வந்து அழுவ ஆரம்பிச்சாரு. அதாவது கோவம் வந்தா கோவத்தை வெளியே காமிச்சணும், ஒரு கோவத்தை காமிக்காமையே நேத்துல இருந்து ஒரு மாதிரி டாஸ்கை எடுத்துட்டு வந்துட்டே இருந்தாரு. இப்படி நீங்க கோவப்படாம ஒரு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் அவருக்குள்ள ஏத்து ஒரு மாதிரி அழுவ ஆரம்பிச்சிட்டாப்ல. அது பார்க்கறதே கொஞ்சம் சங்கடமா தான் இருந்தது. பட் எனிவே அவங்களுக்கு கொடுத்த ஒரு டாஸ்க் என்ன சாண்ட்ராக்னா, அந்த மேனேஜர் போஸ்டிங்ல இருந்து அவங்க வந்து கீழே இறக்கிட்டாங்க. அதாவது யாராவது ஒருத்தர மாத்தணும்ல, அதை மாத்திட்டாங்க. அதுல வந்து சக்சஸ் ஆயிட்டாங்க சாண்ட்ரா. ஓகேவா, ஒரு விஷயம் வந்து அவங்க நடந்துச்சு. நெக்ஸ்ட் எல்லாரையும் வந்து ஓட் போட சொல்றாரு பிக் பாஸ். அதாவது நம்ம சபரி அவர்களை முன்னாடி நிக்க வச்சு விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, இவர் வந்து மேனேஜரா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வந்து விக்கில்ஸும் வந்து நிக்கட்டும் அப்படின்ட்டு வினோத் அவர்களும் அங்க பேசினாரு. விக்கில்ஸ் வந்து மறுபடியும் நிக்கட்டும், அவங்களுக்கு வந்து நாங்க ஓட்டு போறோன்ற மாதிரி பிக் பாஸ் ஆனா ஒரு விஷயம் சொல்லிட்டாப்ல, விக்கில்ஸ் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, இவருக்கு வந்து நோ சான்ஸ் இதுக்கு அப்புறமேட்டு அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் வந்து சபரியை சூஸ் பண்றாங்க. அப்போ சபரி ஒரு போஸ்டிங்ல இருந்தார்ல, அதாவது எந்த ஒரு இதுவுமே பண்ணாம ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங் வந்து வேற யாருக்காவது மாத்தி விட சொல்றாரு பிக் பாஸ். அதை வந்து அவர் திவாகருக்கு மாத்தி விடுறாரு. அதாவது நம்ம சாண்ட்ரா அவர்கள் கிச்சனுக்கு வரணும், அதனால வந்து திவாகர் தான் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு திவாகரை வந்து நான் ஸ்டாச்சுவா மாத்துறேன் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு கான்வர்சேஷன் போச்சு. அப்புறம் திவாகருக்கு இவங்க எல்லாம் வந்து நிறைய கான்வர்சேஷன் எல்லாம் போயிட்டே இருந்தது மக்களே. அது வந்து இவங்க தான் சொல்லுவாங்களே, ஒரு சண்டை ஆரம்பிச்சனா முடிக்க மாட்டாங்க. திவாகர் வந்து முதல்ல ஒத்துக்கினாரு, அப்புறம் நான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னாரு. உடனே வியன்னா வந்து இல்ல நீங்க ஒருத்தருக்கு மட்டும் ஃபேவர் பண்ணி ஒருத்தவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஃபேவர் பண்ணி நீங்க எப்படி வந்து இவரை மாத்த முடியும், அப்படி மாத்திரீங்கன்னா என்னையும் மாத்திரீங்க, நானும் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அங்க வந்து வெளியே போயிட்டு அழுவ ஆரம்பிச்சுட்டு இங்க வந்து ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டே பேசுவோம்ல, அந்த மாதிரி பேசி ஆக்டிங் உண்மையிலே சொல்ற மக்களே வியன்னா அந்த விஷயத்துல சரியான ஆக்ட் போட்டாங்க. அதாவது நம்மளுக்கு உண்மையாலே அழுவ வந்தா எப்படி மக்களே அழுதுட்டே பேசுவோம், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு மாதிரி ஆர்டிபிஷியலா பேசினாங்க. ஒரு மாதிரி தேம்பி அழுகுற மாதிரியே சீன் போட்டாங்க. அப்ப வந்து கேமராவை பார்த்துட்டே இருக்காங்க, கேமரா தெரியுதா, பாக்குதா நம்மளன்ட்டு அவங்களுக்கு பாருங்களேன். குயிட் ஆக்ஷன்லாம் வந்து எதனா கேமரா பார்க்கும்போது மட்டும் தான் பண்றாங்களே தவிர மத்தபடி இப்ப கூட உட்காந்து திவாகர் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்களோட பாயிண்ட் எல்லாம் கரெக்டா இருக்கு, அந்த கியூட் ஆக்ஷனே எதுவுமே இல்ல. ஓகேவா, அது வந்து கேட்டா அவங்களோட பிஹேவியர்னு சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது, பக்காவான ஆக்டிங். ஏன்னா அப்பதான் வெளியே இருக்க பிஆர் டீம்லாம் அதை தூக்கி போட்டு நம்ம வியன்னா வந்து பெருசா காமிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சீனா வீட்டுல கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா வியன்னா சரியான கேம் ஆடுறாங்க மக்களே, இதான் இங்க பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்துல அழுவ வேண்டிய அவசியமே இல்ல, ஒரு மாதிரி ஆக்டிங் கிரியேட் பண்றாங்க. சுபிக்ஷா போயிட்டு அவங்களை வந்து தட்டி கொடுக்குறாங்க. இங்கேயும் ஒரு குரூப்பிசம் இருக்கு, சுபிக்ஷா வியன்னா நம்ம விக்கல் சுக்ரம் இவங்கள ஒரு குரூப் தான், அதை வந்து நம்ம மாற்று கருத்தே சொல்ல முடியாது. அகைன் கம் பேக் டு டாபிக். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம விக்கல் சுக்ரமோட பதவி பறிக்கப்பட்டு நம்ம சபரி கிட்ட கொடுக்கப்பட்ட சபரி நிறைய விஷயங்களை மாத்துறாரு. அதாவது கிச்சன் டீம்ல மாத்துறாரு, கிளீனிங் டீம்ல மாத்துறாரு, பாத்ரூம் டீம்ல மாத்துறாரு, எல்லாத்துலயும் மாத்தி ஒரு மாதிரி பண்ண உடனே அங்க இருந்து நம்ம அமித் அவர்கள் உடனே எழுந்து அங்க ஒரு சீனை கிரியேட் பண்ணாப்ல. அதாவது இந்த மாதிரி நீங்க வந்து ஒருத்தவங்க தப்பு பண்ணிருக்காங்க, அவங்க திரும்பி போஸ்டிங் கூப்பிட்டு சொல்லிட்டு ஒழுங்கா வேலை பண்றவங்களோட போஸ்டிங் எல்லாம் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க அவர் வந்து எமோஷன் ஆகி அவர் வந்து நான் இந்த பதவியிலேயே வரல, நான் வந்து வெளியே போயிடுறேன், என்ன வந்து கேம்லயே இல்ல, என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவரும் வெளியே போயிட்டாரு. இந்த இடத்துல என்ன நோட் பண்ணணும்னா,
நம்ம சாண்ட்ரா கொடுத்த 2 டாஸ்க் ஒருத்தரை வந்து மாத்தணும், ஓகேவா, பொசிஷனை மாத்தணும், மேனேஜர் பொசிஷனா மாத்திட்டாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தர் வந்து குவிட் பண்ண வைக்கணும், அதை வந்து நம்ம அமித் அவர்கள் பண்ணிட்டாரு, ஓகேவா, சக்சஸ், பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே, இதுதான் வந்து இங்க நடந்துட்டு இருக்கு மக்களே. சாண்ட்ரா எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்ல ஜெயிச்சிராங்க. கடைசியில இது ரிவீல் ஆகும்போது நம்ம ஹவுஸ்மேட்ஸோட ஃபேஸ்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஆனா ஒரு சில ஹவுஸ்மேட்ஸ் வந்து இப்பயே கண்டுபிடிச்சிட்டாங்க. சபரி என்ன ஒரு காமெடியா பண்ணிட்டு இருக்காருன்னா, இல்ல இது இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க், ஏன்னா புரிஞ்சுக்கோ, ஏன்னா பாருங்க ஒருத்தருக்கு எதனா ஒரு விஷயம் ஸ்டாப் பண்றோம்னா இன்னொருத்தர் வந்து பொங்கி எழுறாங்க. அதனால இதெல்லாம் வந்து இந்த 4 பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்க டாஸ்க். ஒரு 4 பேர் வந்து நல்லவங்களா இருப்பாங்க, ஒரு 4 பேர் வந்து கெட்டவங்களா இருப்பாங்களா. அதுல அந்த 4 பேர் கெட்டது பண்றத பார்த்த உடனே இந்த கெஸ்ட் எல்லாம் வீட்டு விட்டு வெளியே போயிடணும், இதுதான் இவங்களுக்கு கொடுத்திருக்க டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு சபரி வந்து அங்க வியன் ஐடியா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காப்ல. எனக்கு புரியவே இல்ல. நீங்க யோசிச்சது கரெக்டா, ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க, பட் ஆனா அந்த டாஸ்க் என்னன்னு புரியாம இவங்களா மனசுக்குள்ள ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. இதுதான் மக்களே இங்க நடக்குது, ஓகேவா. சபரி மேனேஜரா போஸ்டிங் எடுத்துட்டாப்ல. இதுக்கப்புறமேட்டா தெரிய போது எப்படி இருக்க போது ஆட்டன்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட கருத்து, சாண்ட்ரா அவங்களோட கேம தரமா விளையாடி இருக்காங்க. பிக் பாஸ் வீடு பொழுந்து விட்டு எறியதுக்கு காரணமே சாண்ட்ரா அவர்கள் தான். எனக்கு அது பிடிச்சிருக்கு மக்களே. உங்களோட கருத்து இல்ல கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுவாங்க, அப்பதான் நம்ம போற வீடியோலாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.